குடல்வால் பிரச்சனைனா என்ன, குடல்வால் பிரச்சனையோட அறிகுறிகள் என்ன, இதை பத்தி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். குடல்வால் அப்படிங்கிறது நம்மளுடைய பெருங்குடல் பகுதியில இருக்கக்கூடியதுங்க. அதாவது குடல்வால்ல வீக்கம் ஏற்படுவதை தான் நம்ம குடல்வால் அலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பேர் சரியான உணவுகளை சரியான நேரத்துல சாப்பிட்றதே கிடையாது. அதுவும் சில பேர் சாப்பாடுனாலே பிடிக்கல, சாப்பிடவே மாட்டான்னு சொல்லி சாப்பிடாம தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் காலை உணவை தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால குடல்ல வீக்கம் ஏற்பட்டு குடல்வால் அலர்ஜி ஏற்படுது. குடல்வால் அலர்ஜி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குடல்வால் அலர்ஜி நோய் அப்படிங்கிறது குடல்வால்ல ஏற்படக்கூடிய வீக்கம்னு சொல்லுவாங்க. பெருங்குடலோட முற்பகுதியில இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய குழாய் போன்ற ஒரு அமைப்பு தான் குடல்வால். சிறு குடலும் பெருங்குடலும் சந்திக்கக்கூடிய பகுதியில வால் போன்ற இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அது. ஸோ அதுதான் வந்து குடல்வால்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குடல்வால்ல ஏதாவது அடைப்பு ஏற்படுறப்போ குடல்வால் அலர்ஜி வந்து ஏற்படுது. இதனால குடல்வால் தொற்று நோயும் வந்து ஏற்படுது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயதினராக இருந்தாலும் குடல்வால் அலர்ஜி பாதிப்பு ஏற்படலாங்க. ஆரம்ப கட்டத்திலே கவனிக்க தவறினீங்கன்னா குடல்வால் வெடிக்கிறதுக்கான அபாயம் கூட வந்து இருக்கு. குடல்வால் நோய்க்கான அறிகுறிகள் வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தொப்புள் பகுதியில தான் வந்து வலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வயிற்று சுத்தி கடுமையா வலி எடுக்க ஆரம்பிக்கும். அடி வயிற்றோட கீழ் பகுதி வலது பக்கத்துல கடுமையா வலி இருக்கும். குமட்டல் பிரச்சனை, வாந்தி வந்து வர்றது, தண்ணீர் அதிகமா குடிச்சா கூட குமட்டல் ஏற்படுத்துறது, பசி உணர்வு வந்து இல்லாம இருக்கிறது, வயிற்று வந்து கனமா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருக்கிறது, வயிறு வீக்கமா இருக்கிறது, வயிறு முழுக்க ஏதோ இருக்கிறதா உணர்றது, குடல், இது எல்லாமே குடல்வால் அலர்ஜிக்கான ஒரு விஷயம் தான், அறிகுறி தான். காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கிறது, இது எல்லாமே குடல்வால் அலர்ஜிக்கான அறிகுறி தான். மலசுகள் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, ஏப்பம் அதிகமா வர்றது, ஆசன வாய் வழியா காற்று வந்து பிரிகிறது, சிறுநீர் கழிக்கிறப்ப வயிற்று உறுப்புகள்ல வலி வந்து இருக்கிறது, இது எல்லாமே குடல்வால் இருக்கிறத உறுதிப்படுத்திடும். வயிற்று வலியோட வாந்தி, குமட்டல் பிரச்சனை இருக்கும். அதிக அளவுல உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். வயிற்று வலியால மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். நோயாளிகளுக்கு உணவு சாப்பிடுறதுல விருப்பம் வந்து குறைஞ்சிரும். வயிற்றுல அலர்ஜி காரணமா வயிற்றுப்போக்கு, மலசுகள் பிரச்சனை ஏற்படும். நம்ம இப்ப சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மருத்துவரை உடனடியா சந்திச்சு விவரங்களை வந்து சொல்லுங்க. குடல்வால் இருக்கிறத ஆரம்ப கட்டத்திலே கண்டறிச்சு சிகிச்சை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க எடுக்கல ஆரம்ப கட்ட சிகிச்சை அப்படின்னா கண்டிப்பா ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும்.